அனைவருக்கும் வணக்கம். இந்த 2025ல நவம்பர் மந்த் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய லக்னத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்ப நம்ம டீடைலா கிளியரா பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது 6வது ராசியா வரக்கூடியது கன்னி. கன்னி ராசி மற்றும் கன்னி லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த நவம்பர் மந்த் எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகுது அப்படிங்கறத இப்ப நம்ம டீடைலா கிளியரா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மந்த்ல பிளானட்டரி பொசிஷன்லாம் எப்படி இருக்கு, கிரகங்கள்ல அந்தந்த இடங்கள்ல டிராவல் பண்ணுது அப்படிங்கறத டீடைலா பார்த்துடலாம். இந்த மந்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய ராசியிலேயே சுக்கிரன் நீச்சமா டிராவல் பண்ணுவாரு. அடுத்து நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன் நீச்சமா டிராவல் பண்றாரு. 3ஆம் இடத்துல செவ்வாய் புதன் காம்பினேஷன் வருது. இதுல செவ்வாய் வந்து ஆட்சியா இருப்பாரு. அடுத்தது 6ஆம் இடத்துல ராகு எந்த சேஞ்சஸும் பண்ணல. 7ல சனி பகவான் வக்ரத்துல இருக்காரு. சோ இந்த மாதிரில சனி ஒரு பிக்கஸ்ட் சேஞ்சஸ் பண்றாரு. வக்ர நிவர்த்தியாகி கண்டக சனியை ரீஸ்டார்ட் பண்றாரு. அடுத்து குரு உச்சமாகி நம்முடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. சோ இந்த மாதிரில குருவும் சில சேஞ்சஸ் பண்றாரு. குரு வக்ர பலன்களை ஆரம்பிக்கிறாரு. அதாவது 11ஆம் தேதி வக்ரமாக 11ஆம் இடத்திலே டிராவல் பண்ண போறாரு. உச்ச கிரகம் வக்ரம் ஆகிறது நீச்ச பலனுங்கிற அமைப்புக்கு வரும். அதன் வகையில குரு தன்னுடைய பலத்தை இழக்கிற அமைப்புக்கு வராரு. அடுத்து 12ஆம் இடத்துல கேது. அடுத்தது நம்ம பார்க்கிறது இந்த மாதத்துல கிரகங்களுடைய பெயர்ச்சி ஏதாச்சும் நல்லபடியா இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா கரெக்டா 9ஆம் தேதி புதன் பகவான் வக்ர ஆரம்பத்தை ஸ்டார்ட் பண்றாரு. அதே புதன் பகவான் கரெக்டா 29ஆம் தேதி வக்ர நிவர்த்தியும் ஆயிடுறாரு. அடுத்து குரு 11ஆம் தேதி வக்ரம் ஆகுறாரு. அதனை தொடர்ந்து 16ஆம் தேதி சுக்கிரன் நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல வந்து ஆட்சி ஆகிறாரு. ரொம்ப நல்ல அமைப்பு. அடுத்தது வந்து சூரியன் நம்முடைய ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி செவ்வாய் புதனோட போய் காம்பினேஷன் ஆகுறாரு. இதுவும் ஓரளவுக்கு பரவாயில்ல, பெருசா நெகட்டிவ் நம்ம எடுத்துக்க வேண்டாம். நீச்ச கிரகங்கள் இரண்டும் தன்னுடைய நீச்ச இடத்தை விட்டு விலகுது. அதை நான் அந்த மாதிரில ஒரு பாசிட்டிவான விஷயமா பாக்குறேன். இப்போ இந்த நவம்பர் மந்த் ராசி பலன்களை நம்ம டீடைலா கிளியரா பார்க்கலாம். இந்த நவம்பர் மந்த்தை பொறுத்த வரைக்கும் குடும்பம் சார்ந்த வகையில இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரும். குடும்பம் சார்ந்த வகையில இருக்கக்கூடிய கலக்கம் குழப்பம் இது எல்லாத்துக்கும் ஒரு ரிலீஃப் மண்டை இந்த நவம்பர் மந்த் கொடுத்துரும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் காட்டிலும் செகண்ட் ஹாஃப் ரொம்ப ஃபேவரா இருக்கு. 27ஆம் தேதி தான் சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. அதனால அதை நம்ம பெருசா எடுத்துக்க வேண்டாம். இந்த மாதத்துல சுக்கிரன் 16ஆம் தேதி ஆட்சி ஆகிற அமைப்பு வருது. சூரியன் வந்து நமக்கு 3ஆம் இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிற அமைப்பு வருது. எனவே தைரிய அபிவிருத்தி சிறப்பா இருக்கும். நல்ல தைரியமா ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு இந்த மாதம் பாசிட்டிவா இருக்கும். அதுலயும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் காட்டிலும் செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு தெளிவு, சுய முயற்சியால முன்னேற்றம், புதுசா ஒரு விஷயத்தை ட்ரை பண்றதுக்கு மனசு ரெடி ஆகுறது, அந்த புதிய ஆக்டிவேஷனை இப்போ ரீஸ்டார்ட் பண்ணுது. அதுக்கு இந்த மாதம் பாசிட்டிவா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி சார்ந்த வகையில நிறைய யோசனை இருக்கும். பொருளாதாரம் சார்ந்த யோசனை அதிகமா இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தந்தை தாயார் சார்ந்த யோசனைகள் அதிகமா வரும். ஆனா அதெல்லாம் செகண்ட் ஹாஃப்ல நியூட்ரல் ஆகி தெளிவை நோக்கி நம்ம பயணிக்க ஆரம்பிச்சிருவோம். மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல குடும்பம் சார்ந்த வகையில கொஞ்சம் பராமரிப்பு தேவை. வாக்குவாதங்கள்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு தெளிவா நம்ம டிராவல் பண்ணணும். அதே மாதிரி குடும்பத்துல நிறைய செலவு இருக்கும். செலவை கண்ட்ரோலே பண்ண முடியாது. மாத்தி மாத்தி செலவு வந்துகிட்டே இருக்கும். சோ அதை நான் ஒரு மைனஸா பாக்குறேன். அது சுப செலவா இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது அது அவ்வளவா ஃபேவரான செலவா தெரியல. ஏன்னா சூரியன் வந்து நீச்சமாகி 2ஆம் இடத்துல இருக்காரு. இல்ல குடும்பத்துல அடிக்கடி செலவு வரும். அது ஆனா மேக்சிமம் பாசிட்டிவான செலவா தெரியல. ஆனா 16ஆம் தேதிக்கு மேல எல்லாமே நியூட்ரல் ஆகும். ஏன் நியூட்ரல் ஆகும்னு சொல்றேன்னா சுக்கிரன் வந்து 2ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி அவர் 2ஆம் இடத்திலே ஆட்சி ஆகிற அமைப்பு வருது. அதனால 16ஆம் தேதிக்கு மேல குடும்பத்துல சுப மாற்றங்கள் நிறைய இருக்கும். சுப பேச்சுவார்த்தைகள் நடக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கோ உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் யாருக்காச்சும் திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் அல்லது சுப மாற்றம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் ஏதாச்சும் நடக்க ஆரம்பிக்கும். சோ அதெல்லாம் ஒரு பாசிட்டிவாக இருக்கு. அடுத்த 3ஆம் இடத்துல செவ்வாய் தைரிய அபிவிருத்தி அற்புதமா இருக்கும். நல்ல ஒரு தைரியத்தை கொடுத்துரும். கான்பிடென்ட் இப்போ நல்லா பூஸ்ட் ஆகும். என்ன ஆனாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மன வலிமை வந்துடும். அதே சமயத்துல இளைய சகோதரத்துவத்துடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். இளைய சகோதரத்துவத்தோட ஏதாச்சும் முரண்பாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதுல நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அதே மாதிரி அக்கம் பக்கத்துல உள்ளவங்களோட ஏதாச்சும் கருத்து வேறுபாடுகள்லாம் ஏற்படலாம். சோ அதுலயும் நம்ம கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். மற்றபடி உங்களுக்கு தைரியம் அதிகரிக்கும். ஒரு புதுசா ஒரு கான்பிடென்ட் உங்களுக்கு கிரியேட் ஆகும். சோ அதை நான் பாசிட்டிவா பாக்குறேன். 6ஆம் இடத்துல இருக்கிற ராகு நோய் கடன் எதிரி இதுல இருந்து உங்களை ஓரளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கும். சோ அதன் வகையில அதை நம்ம பாசிட்டிவா எடுத்துக்கலாம். அடுத்தது சனி பகவான் 7ஆம் இடத்துல வக்ரம் ஆகுறாரு. வக்ரத்துல இருந்து வக்ர நிவர்த்தி ஆகிற அமைப்பு 27ஆம் தேதி. ஆனா 27ஆம் தேதி வரைக்கும் வக்ரத்துல தான் இருக்காரு. அல்ல திருமண வாழ்க்கை திருமண முயற்சி இதெல்லாம் ஓரளவுக்கு ஆவரேஜா தான் இருக்கு. இந்த நேரத்துல திருமண முயற்சிகள் நடந்தாலும் நிறைய வருத்தத்தோடு நடக்கும். திருமணம் சார்ந்த விஷயமே ஒரு மாதிரி குழப்பத்தன்மைகளை கொடுக்கும். அதுல இந்த நேரத்துல திருமண முயற்சி திருமணம் சார்ந்த விஷயம் இதுல எல்லாம் கொஞ்சம் நம்ம கவனமா செயல்பட வேண்டியது அவசியம். முக்கியமா சரியான பொருத்தங்களை பார்த்து நம்ம ஜாதகங்களை சூஸ் பண்ணணும். இந்த நேரத்துல மேக்ஸிமம் பொருத்தம் இல்லாத ஜாதகங்கள் அதிகமா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. திருமண முயற்சியில பண்ணலாமா வேணாமா அப்படின்னு பார்க்கும்போது திருமண முயற்சியில பண்ணலாம், தாராளமா பண்ணலாம். குரு வந்து 11ஆம் இடத்துல நல்லா பலமா இருக்காரு. அதே மாதிரி தன்னுடைய பார்வையாலே நம்முடைய 7ஆம் இடத்தை பார்த்து சுபத்துவப்படுத்துறாரு. சோ அதெல்லாம் ஒரு பாசிட்டிவா இருக்கு. அல்ல திருமண முயற்சியில பண்ணலாம். ஆனா சில குழப்பத்தன்மைகள்லாம் இருக்கு. உங்களை சுத்தி ஒரு மாதிரி ஆளாளுக்கு ஒண்ணு பேசுவாங்க. ஃபேமிலியில ஒத்து வர மாட்டாங்க. நீங்க ஒண்ணு சொல்லுவீங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒண்ணு சொல்லுவாங்க. இப்படி ஒரு மாதிரி குழப்பத்தன்மைகள் இருக்கு. ஆனா அது சரியாயிடுங்கிற அமைப்பு வருது.
போறது, சரியா பொருத்தம்லாம் பார்த்து மேட்சஸ்லாம் கரெக்டா பார்த்து பண்றது ஒரு உத்தமமான அமைப்புகளை கொடுக்கும். அடுத்து திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் விட்டு கொடுத்து போகணும், கொஞ்சம் அனுசரிச்சு போகணும். எதையும் நம்ம கொஞ்சம் ஹைப்பா சின்ன விஷயத்த ஊதி ஊதி பெருசாக்க கூடாது. சோ அதை மட்டும் நம்ம கொஞ்சம் பராமரிச்சுட்டா போதும். ஏன்னா கண்டக சனியில வக்ர சனி அடுத்து 27ஆம் தேதி கண்டக சனி ரீஸ்டார்ட் ஆகுது. அதுல அந்த 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 பிரச்சனைக்கான அடித்தளத்தை இந்த நேரத்துல கொஞ்சம் அப்படியே விதைக்க ஆரம்பிக்கும். அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமா விட்டு கொடுத்து சகிப்புத்தன்மையோட போயிடுறது ரொம்ப நல்ல பலன்களை நமக்கு கொடுக்கும். அடுத்தது நண்பர்கள், நட்பு வட்டாரம் இது சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல நம்ம கொஞ்சம் அவேர்னஸா தான் இருக்கணும். எதனால அப்படி சொல்றேனாக்கா, குருவுடைய பார்வை அப்படிங்கிறது முதல் 11 நாள் ஓகேங்கிற அமைப்புல இருக்கு. அப்புறம் குரு வந்து கடகத்துக்கு வக்ர பயிற்சி ஆயிடுறாரு. அந்த டைமிங்ல சனியும் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நட்பு வட்டாரம், உடைய சொந்த பந்தங்கள், இவர்கள் சார்ந்த விஷயம் இதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமா நிதானமா டிராவல் பண்ண வேண்டியது அவசியம். இவர்களால ஒரு சில குழப்ப அமைப்புகள்லாம் ஏற்படலாம். தேவையில்லாத மன உளைச்சலை இந்த அமைப்பு கொடுக்கலாம். அடுத்த இந்த மாதத்துல கேது 12ல இருக்கிறனால செலவு கண்ட்ரோல் பண்ண முடியாது. போன மாதத்துல சொன்ன மாதிரி தான் இந்த மாதிரி செலவு அதிகமா இருக்கும். நிறைய பேருக்கு தொழில் உத்தியோகம் சார்ந்தவர்கள ஒரு மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் இருக்கும். தொழில் உத்தியோகத்துல ஒரு திருப்தி இருக்காது. நிறைய ஹார்ட் ஒர்க் பண்றோம், அதுக்கான சரியான ஒரு தகுந்த ரெகக்னேஷன் கிடைக்கல, ஒரு நல்ல வருமானம் கிடைக்கலங்கிற ஒரு அமைப்பு வரும். ஏன்னா குரு வந்து 10ல போய் வக்ரமா இருக்காரு. இந்த காம்பினேஷன் எல்லாம் பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்துல உத்தியோகத்தை நீங்க விட்டீங்கன்னாக்கா திரும்ப கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அல்ல இருக்கிறத பல்ல கடிச்சு நகர்த்துங்க. அதே மாதிரி அவசரப்பட்டு சேஞ்சஸ் எல்லாம் பண்ணிட வேண்டாம். தொழில் உத்தியோகத்துல அவசரமான மாற்றங்கள், அவசரமான சேஞ்சஸ் எதுவும் பண்ண வேண்டாம். ஒரு வாட்டிக்கு 10 வாட்டி நல்லா யோசிச்சு இப்ப இருக்கிறத விட நம்ம சேஞ்சஸ் பண்ணா இன்னும் பெட்டர் ஆகுமான்னு சரியா அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்க. ஏன்னா மோஸ்ட்லி இந்த நேரத்துல போய் லாக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அல்ல தொழில் உத்தியோகத்துல ஹை ரிஸ்க் எடுக்காம இருக்கிறது ஒரு பெஸ்டான ஒரு ஆப்ஷனா இருக்கும். அடுத்தது குழந்தை பாக்கியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயம் இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல குழந்தை பாக்கியத்துல சுப செய்திகளை எதிர்பார்க்கலாம். அது ஆல்மோஸ்ட் ஃபேவரா இருக்கு. ஏன் அப்படி சொல்றேன்னா 27ஆம் தேதிக்கு மேல சனி வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. அதே போல சுக்கிரன் இந்த மாதத்துல ஆட்சி ஆகிற அமைப்பு வருது. குரு பகவானும் நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரா தான் இருக்காரு. அல்ல குழந்தை பாக்கியத்துல மேக்ஸிமம் சுப செய்திகள் கிடைக்கும். இருப்பினும் ஹெல்த் வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு ஸ்டேபிளா இருக்கிற மாதிரி தெரியல. அல்ல கண்ணி வந்து நல்லா சாப்பிடணும், டயத்துக்கு சாப்பிடணும், டயத்துக்கு தூங்கணும், டிராவலிங் எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். நிறைய டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கணும். முக்கியமா இந்த பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்றவங்க ஓவரா ஸ்ட்ரெஸ் இல்லாம அதிகமான பயணங்கள் எல்லாம் குறைச்சு நீங்க மூவ் ஆன் ஆகும்போது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டை மிக விரைவிலே அது கொடுத்துரும். குழந்தை பாக்கியத்துக்கு பாசிட்டிவா தான் இருக்கு. அடுத்த பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல மேஜரா எந்த ட்ரபிளும் இருக்காது. பிள்ளைகளால ஏற்பட்ட மன உளைச்சல், மன வருத்தம் அதெல்லாம் சரியாகும். பிள்ளைகளுக்கு உடல் ஆரோக்கிய ரீதியாக ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா அதுவும் இப்ப சரியாகும். பிள்ளைகளுடைய வளர்ச்சியும் நல்லா இருக்கும். பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள் இருந்த குழப்பம், குளறுபடி அதெல்லாம் ஆல்மோஸ்ட் சரியாகும். அடுத்தது ஸ்டூடெண்ட்ஸ், மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல படிப்புல கொஞ்சம் போக்கஸ்டா இருக்கிறது நல்லது. நிறைய பேருக்கு வந்து பார்த்தோன்னா கவனச்சிதறல் அதிகமா ஏற்படும். இல்ல படிப்பு சார்ந்த விஷயங்கள் அந்த அளவுக்கு பாசிட்டிவா இருக்குன்னு சொல்ல முடியல. இல்ல படிப்பு சம்பந்தமான விஷயங்களை நம்ம கொஞ்சம் அவேர்னஸா கவனமா இருக்கணும். உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் இந்த மாதத்துல கொஞ்சம் சுமை அதிகமா இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. நிறைய படிக்க வேண்டியது இருக்கு, நிறைய இருக்கு படிக்கிறதுக்கு, அதாவது ஃபோக்கஸ் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதத்துல கொஞ்சம் அவேர்னஸா இருக்கணும். குறிப்பா நட்பு வட்டாரம், உங்களுடைய நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. இந்த மாதத்துல மைண்ட் மட்டும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது. மைண்ட் வந்து உங்களை ஒரு மாதிரி கவனத்தை திசை திருப்பிக்கிட்டே இருக்கும். ஏன்னா நீச்ச சுக்கிரன் ஜென்மத்துல இருக்காரு. அதனால கவனத்தை டெஃபினட்டா திசை திருப்பும். அதனால மாணவ மாணவிகள் போக்கஸ்டா படிப்புல மட்டும் கவனம் செலுத்துறது ஒரு நல்ல அமைப்புகளை பெற்றுக் கொடுக்கும். ஓவராலா இந்த நவம்பர் மந்த்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சாரத்தை பொறுத்த வரைக்கும்